வெல்கம் டு லேட்டஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஹோம் மேட் டொமேட்டோ கெச்சப் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் 1 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதோட தலைப்பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு தக்காளியை பெரிய பெரிய துண்டாக இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தக்காளியை ஒரு கடாயில் சேர்த்து அதோட 1 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதை அடுப்பில் ஹையில் 10 நிமிஷத்துக்கு வைக்கிறேன். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை ஆற விட்டு அரைச்சிட வேண்டியதான். நம்ம தக்காளி நல்லாவே ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். கடாய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். நான் அந்த பவுலில் கொஞ்சம் ரின்ஸ் பண்ணி 1 கப் தண்ணியை சேர்த்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதிலே உங்களுக்கு டொமேட்டோ சாஸோட கலர் நல்லா வரும். நீங்கள் எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதோட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும்னா நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் சேர்த்துக்கலாம். அதையும் நீங்கள் ஸ்ட்ரெயினர்லேயே சேர்த்துக்கிட்டா நல்லது. உங்களுக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுடலாம். அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம சாஸ் நல்லாவே குக் ஆகட்டும். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதை கூட சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் அது குக் ஆகட்டும். கார்ன்ஃப்ளவர் நமக்கு போட்டிருக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரம் இந்த மாதிரி திக்காக நம்ம கடையில் விற்கிற சாஸ் மாதிரி வரும். இங்கே பாருங்கள், வந்துருச்சு. இதுதான் சரியான பதம். இந்த மாதிரி வந்துருச்சு, நம்ம தக்காளி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம சாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இதை சுற்றி நம்ம சாஸ் ஊற்றினதுக்கப்புறம் இதை சுற்றி கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நல்லா திக்காக கடையில் விற்கிற சாஸ் மாதிரி வந்திருக்கு. நம்ம ஹோம் மேட் டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஆப்ஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியே நிறைய லேட்டஸ்ட் ரெசிபீஸ் பார்க்குறதுக்காக லேட்டஸ்ட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.